உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். நாடாளுமன்றத்தில் தான் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலை இருப்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தின அமர்வில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்றைய தினம் தரையிறங்க வந்த 4 விமானங்கள் அடர்ந்த கடும் பனிமூட்டம் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலைய ஓடுபாதையை சரிபார்க்க முடியாததால் மத்தளம் மற்றும் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் வடக்கில் அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள் மீளவும் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போரின் போதும் போர் முடிவற்ற பின்னரும் கடந்த ஆட்சி காலங்களில் பல இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு 6 நகரகாவலர் போதும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளினால் மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சென்னை, சேலம், கர்நாடகாவில் பெங்களூர், குஜராத்தில் அகமதாபாத் ஆகிய 5 நகரங்களில் குழந்தைகளுக்கு HMPV எனப்படும் ஹியூமன் மெட்டானிமோ தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் அணுகிய போது பிறகு விடுதலையானார்கள். அவர் நீதிமன்றம் எனக்கு உத்தரவு வழங்கியது மக்கள் பலத்தை விட பெரிய பலம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பசிபிக் கடலில் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக வடகொரியா சோதனை செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் பனிப்புயலின் காரணமாக உடல் உறைந்து 5 பேர் மரணமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பனிப்புயல் காரணமாக பாடசாலைகள் பல மூடப்பட்டு நிலைக்கு தள்ளப்பட்டதுடன் மின்வெட்டு, விமான போக்குவரத்து முடக்கம், சாலைகள் மூடல் என அமெரிக்காவின் பெரும்பாலான மாகாணங்கள் ஸ்தம்பித்துள்ளன. இதுவரை மேரிலாந்து, வர்ஜீனியா, மேற்கு வர்ஜீனியா, கன்சாஸ், மிசோரி, கென்டக்கி மற்றும் ஆர்கன்சாஸ் ஆகிய 7 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் புத்தாண்டை முன்னிட்டு பலவந்தமாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டிருந்தது. அதன்போது ஏற்பட்ட விபத்துகள், வன்முறைகள் காரணமாக பட்டாசுகளை தடை செய்ய மக்கள் அதிகமாக வலியுறுத்தி வந்ததாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. 1.4 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் தங்களது கையொப்பத்தை காட்டி பட்டாசு தடை வேண்டி உள்துறை அமைச்சகத்துக்கு மனு ஒன்றை அனுப்பி வைத்திருந்தனர். இந்த ஆண்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது சட்டபூர்வமாகவும் சட்ட விரோதமாகவும் பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகளால் ஏற்பட்ட விபத்துகளில் 5 பேர் மட்டும் உயிரிழந்ததாக தெரிய வந்தது. 100க்கும் மேற்பட்டோர் நகரகாவலரும் பொதுமக்களும் காயமடைந்ததாகவும், பெர்லினில் 30க்கும் மேற்பட்ட நகரகாவலர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்ததும் தெரிய வந்தது. பிரித்தானியாவில் காய்ச்சல் பாதிப்புடன் பல எண்ணிக்கையிலானோர் மருத்துவமனையை நாடியதை அடுத்து லிவர்பூல் ரோயல் மருத்துவமனை ஸ்தம்பிக்கும் நிலையை எட்டியிருந்தது. சமீப காலமாக பல நாடுகளில் பரவி வரும் குரங்கம்மை நோய் பிரான்ஸ் நாட்டுக்குள்ளும் நுழைந்திருப்பதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலென்கா சாம்பியன் பட்டத்தை 2வது தடவையாக சுவீகரித்துள்ளார். கால்பந்து ஜாம்பவனான லியோனல் மெஸ்ஸிக்கு அமெரிக்காவின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவரான லியோனல் மெஸ்ஸிக்கு அமெரிக்காவின் உயரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் வழங்கப்பட்டுள்ளது. 1963 முதல் வழங்கப்பட்டு வரும் இந்த விருது அமெரிக்காவின் வளர்ச்சி, பாதுகாப்பு, சமூக நலன் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பு செய்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஹிலாரி கிளின்டன், டென்சல் வாஷிங்டன் உள்ளிட்ட பல பிரபலங்களுடன் மெஸ்ஸியும் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற விழாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த விருதை வழங்கியுள்ளார். ஆனாலும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய காரணத்தால்
லியோனார்டோ மெஸ்ஸி இந்த விழாவில் நேரில் கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் வெள்ளை மாளிகையை தொடர்பு கொண்டு இந்த விருதை பெறுவதை கௌரவமாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது அமெரிக்காவில் இன்டர் மியாமி அணியில் விளையாடி வரும் மெஸ்ஸி அர்ஜென்டினா அணிக்காக 192 பந்துகளை அடித்திருந்தார். 8 முறை பலோன் டி ஒர் விருதையும் 2 பீபா உலகக்கோப்பை கோல்டன் பால் விருதையும் பெற்றுள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பீபா உலகக்கோப்பையில் மெஸ்ஸி விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நோர்வே நாட்டைச் சேர்ந்த உலகின் முதல் தர வீரரான சதுரங்க விளையாட்டு வீரரான மேக்னஸ் கார்லன்ஸ் தனது காதலியான எல்லா விக்டோரியா மெலானாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.